பாத்திராம்பி கூட்டு கையோட வந்துட போறது. தஞ்சாவூர் குசும்பு. மாமா நான் இன்டர்வியூக்கு போய்ட்டுறேன் மாமா. போயிட்டு வாப்பா. நல்லபடியா படிச்சிருக்கேன்னு. வேற என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை மாமா. நேற்று ராத்திரியே மாமிகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நீங்கள் ரெடியாக வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆமா, அதனடா என்கிட்ட கேட்காம நீ மாமி கிட்ட ஏன் கேட்ட? இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்க முடியும், இல்லாதவங்க கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? என்னது? இந்த வீட்டு ஓனர் நானு, அதுவும் ஆம்பளை. என்ன விட்டுட்டு மாமி கிட்ட போய்? அதான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாமி தானே. மாமி உள்ள காபி போட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் காஃபி போட சொல்லுங்க, எனக்கு டைம் ஆச்சு. டேய், நீ ஒன்னும் கடன் குடுக்கலடா, கடன் கேட்கற. ஏற்கனவே வராத கடன், வாடகை, அது இதுன்னு எக்கச்சக்கமா வாங்கியிருக்க. அது போக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியலையே. அதான் மாமி வாசப்பக்கம் வரும்போதெல்லாம் மாமி சௌக்கியமா இருக்கேடா, அது இதுன்னு விசாரிக்கிறியா? அந்த உற்சவத்துக்கு போனேடா, இந்த உற்சவத்தை பார்த்தேடான்னு கேக்குறியா? மாமி டேய் இருடா, நானே காஃபி வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னமோ மாமி மாமின்னு கூப்பிட்டு இருக்கியே. இல்ல லேட் ஆயிடுச்சு அதான். ஒரு நிமிஷம் லேட்டா போனா என்னடா ஆயிடு போடுது? சார் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தால லைஃப்ல எத்தனையோ மாற்றங்கள் வந்துரும் சார். அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல லைஃப்ல எவ்வளவு நடக்கலாம். ஒன்னும் இல்ல, 2 ரோடு வந்துச்சு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் யோசிக்காம அந்த ரோமியோ இந்த ரோட்ல போறதுக்கு பதிலா வேற ரோட்ல போனாரு. ஜூலியட் சொன்ன விஷயம் வந்து சேரல. அதனால என்னாச்சு? இவனும் மருந்து குடிச்சு செத்துட்டான், அவளும் மருந்து குடிச்சு செத்துட்டான். இந்த மாதிரி லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஊருக்கு போறதுக்கு போல இன்னொரு ஊருக்கு போனான். வழியில ஒரு நாடே கண்டுபிடிச்சிட்டான். ஒன்னும் இல்ல, இப்ப நான் இன்டர்வியூக்கு போனோம். அதை விட முக்கியம் நான் டைம்ல போறதா முக்கியம் சார். சார் வழியில கோயிலுக்கு வேற போனோம் சார். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வேற பார்க்கணும். நீ இன்டர்வியூக்கு போகணும், போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லடா சாமி. அப்பா விநாயக பெருமானே, நான் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறதுக்காக உனக்கு 108 தேங்காய் அட்வான்ஸா உடைக்கிறேன்ப்பா. நல்லா ஊக்கி போனேன். ஏய் குடுறா. அண்ணே இந்தானே. ஆண்டவா, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா இதே மாதிரி 108 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன் சாமி. குடுறா. அண்ணே பிடிங்கண்ணே. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த இன்டர்வியூலாவது ஒழுங்கா பதில் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்டா. அண்ணே இந்தானே. ஏய் எடுத்துடா. என்ன பாக்குறீங்க? தேங்காய் உடைக்க போறேன்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க நல்லா வேண்டிக்கங்க, நான் அப்புறமா உடைச்சுக்கிறேன். அண்ணே என்னண்ணே? என்ன ஒண்ணுண்ணே, நம்ம தேங்காய் உடைப்போமா இவர் வேண்டிக்குவாராம். நம்ம தேங்காய் மாட்டேனா ஓட போலாம். தம்பி, இந்த சூர தேங்காயை கொஞ்சம் உடைச்சு கொடுக்குறீங்களா? பிள்ளையாரப்பா, நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும்டா சாமி. தம்பி, இந்த தேங்காயை உடைச்சிடுப்பா.
கிராக்கி. You take care of that. Yes, doctor. What happened to the ECG report? It will be ready by tomorrow. No. I want it today. Okay, doctor. ஹலோ டாக்டர். Oh, Shakti. உங்க அம்மாவை தான் பார்க்க போறேன். வணக்கம் டாக்டர். நீ எங்க வந்த? ஒன்னு சிகரெட் விட்டு என்ன பார்க்க வராத. போயா. Good morning, doctor. அம்மா எப்படி இருக்காங்க? No, don't worry. நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. Doctor? I'll take care of the later. Okay. கூடிய சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். Don't worry. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? குட். சாப்பிட்டாங்களா? காத்தெல்லாம் ஃப்ரீயா வருதாம்மா? அதுக்கு என்ன மகாராஜா, அதான் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க, ஃப்ரீயாவே காத்து வருது. ஐயோ அம்மா, டாக்டர் அதை பத்தி கேட்கல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை பத்தி கேக்குறாரு. ஓ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காத்தா? ஆமாடா. கவலையப்படாதீங்கம்மா. மருந்தெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து. ஓகே? மிஸ் சக்தி, டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. Okay, doctor. Your mother's perfectly all right. பின்ன ஊருக்கு போய் எது கஷ்டப்படணும்? இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்னடா சொல்றது? ஏய் சக்தி. எஸ் டாக்டர். பை. டேக் கேர். ஓகே. எத்தனை மணிக்கு நான் இன்டர்வியூ? 10 மணிக்கு. ஆண்டவா, இந்த வேலையாவது இவனுக்கு கிடைக்கணும்பா. இதை பார், வேலை கிடைச்ச உடனே முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. ஆகட்டும்மா. அம்மா, காலங்கத்தாலையும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? மா, நான் ரெடிம்மா. யாரையாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்க்க சொல்லு. வேலை இல்லாதவன்னு நெத்தியில எழுதி ஓட்டிருக்கு போல இருக்கு. எனக்கு நோத்தி பிறந்திருக்க மாட்டாளன்னு. யார் வேணுங்க? ஒண்ணும் இல்ல. அம்மா இது பிடிக்குமா? டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக்டா. தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு சொன்னேன். ஏய். ஏய், வழிய முடியாயோ. போ. பாத்தீங்களா, ஒரு ஆட்டோ குறுக்க வந்ததால நம்ம ஹீரோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இவரே அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டா இன்டர்வியூக்கு போயிருந்தாருன்னா அந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கதையும் தான் பார்க்கலாமே. Shit! Excuse me. ஒரு 150. Excuse me. ஒரு அல்வா பெட் ப்ளீஸ். ஒரு அல்வா பெட். டிக்கெட் எடுமா. Thank you.
ஏய் ஏய் புடிங்கடா டேய் ஏய் ஏய் என்ன அது ஒரே ரத்தமா இருக்கு காலங்காத்தல கருமண்டா அது ஆமா எங்க போன எக்ஸ்கியூஸ் மீ தேங்க் யூ ஏய் ஜோவண்டா ஏனா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ